ஹாய், வெல்கம் டு மாடி விவசாயம். நம்ம மாடி தோட்டத்துக்கு கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலான்னு சொல்லிட்டு 2 கிலோ கடலை புண்ணாக்கு வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இப்போ இதில் 1 கிலோ அளவுக்கு மட்டும் எடுத்து ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு பக்கெட்டில் ஒரு 4 லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு 1 வீக்குக்கு நம்ம ஊற வச்சோம்னா இந்த கட்டியாக இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிரும். ஒரு 3 நாள் ஊற விட்டு மறுபடியும் இதை நல்லா கையை விட்டு நல்லா கட்டியாக இருக்கிறது எல்லாமே கரைச்சி விடணும். கரைச்சி விட்டுட்டு அப்புறம் திரும்பி ஒரு 4-5 நாள் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம 5 லிட்டர்லேருந்து 10 லிட்டர் தண்ணி கலந்து கொடுக்கலாம் செடிக்கு. இதனால் நல்லா ஆரோக்கியமாக வளரும் செடி. அப்புறம் மண்புழுக்களும் அதிகமாக உருவாகும். பை நேச்சராகவே நம்ம இதை கொடுக்கும் பொழுது மண்புழுக்களின் எண்ணிக்கை அதிகமாகுங்க. இப்போ வெறும் கடலை புண்ணாக்கு மட்டும் இல்லாமல் 1 கிலோ கடலை புண்ணாக்குக்கு நான் 3 கைப்பிடி அளவுக்கு நான் வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துக்கிறேன். எதுக்குன்னா இப்போ எறும்பு இந்த கடலை புண்ணாக்கு கரைசலை கொடுக்கும்போது மண்ணில் அதிகமாக எறும்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஏதாவது பூச்சி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. மண்ணில் ஏதாவது புழுக்கள் உருவாகி அது வேற கடித்து வீணாக்கிடும். அதனால் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், வேப்பம் புண்ணாக்கு கலந்து கொடுக்கும்பொழுது நமக்கு இந்த பிரச்சனைலாம் வராது. இப்போ நாம் இதை தண்ணி பக்கெட்டில் 4 லிட்டர் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டு, இப்போ நம்ம மழை பெஞ்சதுன்னா சப்போஸ் நனைஞ்சி ஃபுல்லாக பக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி ஓடிடும். அதுக்காக ஒரு மூடியை போட்டு இந்த மாதிரி பாண்டு ஒன்று மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, அரிசி கழுவின தண்ணி வச்சு சேர்த்து வச்சுட்டே இருப்பேங்க. அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி, உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, இதை கழுவின தண்ணியெல்லாம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது கழுவின தண்ணியெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வருவேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஒரு 4-5 நாள் புளிக்க வச்சு செடிகளுக்கு கொடுப்பேன். ஸோ இதிலும் மண்புழுக்கள் நிறைய உருவாகும். இப்போ இதில் 2 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 20 லிட்டர் அளவுக்கு நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இப்போ எல்லா செடிகளுக்கும் இந்த மாதிரி மண்ணுக்கு நம்ம கொடுக்கலாங்க. இப்படி கொடுக்கும் பொழுதும் நிறைய மண்புழுக்கள் நிறைய சின்ன சின்ன மண்புழுக்கள் உருவாகும் மண்ணில். அதுக்கப்புறம் நம்ம மாடி தோட்டத்தில் என்ன வேலை பார்த்தோம்னா ஃபுல்லாக பாகற்காய் ஓரளவு ஹார்வெஸ்ட் முடிஞ்சு கொஞ்சம் கொடுத்துருச்சு. நல்லா ஒரு 1 கேஜிக்கு மேலே பறிச்சிட்டேன். இப்போ அதனால் ஒரே டைம்லேயே நான் 1 கேஜிக்கு மேலே பறிச்சிருக்கேங்க. நம்ம அந்த வீடியோனுடைய லிங்க்கு நம்ம இந்த ஷார்ட்ஸ்லேயே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். இப்போ அடுத்து என்ன வேலை பார்த்தோம்னா, அதில் இருக்க மஞ்சள் இலையெல்லாம் பறித்து திரும்பி மண்ணுக்கே சத்துக்காக மண்ணிலே போட்டாச்சு. இப்போ மஞ்சள் இலையாக மாறிச்சு இல்லையா, இப்போ நியூவாக வரலாம் நல்லா க்ரீனிஷாக இருக்கணும். இலைகள் நல்லா இருந்தால் தான் நல்ல பூக்கள் கிடைக்கும். நல்ல பூக்கள் இருந்தால் தான் காய் எடுக்கும். இப்போ அதுக்காக வாழைப்பழ கரைசல் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணது. அந்த வாழைப்பழ கரைசலை 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml கலந்து இந்த மாதிரி செடிகளுக்கு